peacemakers of Christo. நீ எதன் நிமித்தம் அனைத்தையும் பூட்டிக் கொண்டு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கின்றாய்? யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 26வது வசனத்திலே 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரிதாகுக என்று வாழ்த்தினார். ஜெபிப்போம். கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, என் இரட்சகரே, என் மீட்பரே, வல்லவரே, நல்லவரே, பாசம் மிகுந்த தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம் சுவாமி, புகழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்நாளிலே சீடர்கள் உள்ளே உட்கார்ந்திருந்தார்கள் ஆண்டவரே, அறையை பூட்டிக் கொண்டு இருந்தார்கள் ஆண்டவரே. அப்பா, இளம் பிள்ளைகள் சுவாமி ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுநாதரோடு நம்ம செல்லுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், அவர் பலப்படுத்துவார் என்று ஓடோடி வந்தார்கள் சுவாமி. அப்பா, அவர்கள் எதிர்வாழ்க்கை எல்லாம், எதிர்காலம் எல்லாம் உம்முடைய வழியிலே இருந்தது சுவாமி. ஆனால் ஆண்டவரே, இந்த யூதர்கள் உன்னை அடித்து கொன்ற பிற்பாடு, நீ சிலுவை மரணம் அடைந்த பிற்பாடு ஆண்டவரே, இந்த சீடர்கள் அனைத்தையும் விட்டு விட்டார்களே. ஐயோ, நான் படகை விட்டு விட்டேன், வீட்டை விட்டு விட்டேன், தந்தையை விட்டு விட்டேன் ஆண்டவரே, சுங்க வரியை விட்டு விட்டேன், நான் என்னுடைய வேலையை விட்டு விட்டேன் என்று நினைத்த எல்லா சீடர்களும் அந்த அறையில உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். ஐயோ, நம்முடைய எதிர்காலம் என்ன ஆக போறது, இயேசுநாதர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே என்று கண்ணீரோடு இருந்த பொழுது, அவர்கள் அறைகள் எல்லாம் பூட்டப்பட்டு இருந்தோம், நீர் உள்ளே சென்றீர் ஆண்டவரே. அப்பா, அந்த அறைக்குள்ளாய் நீர் சென்றீர் ஆண்டவரே. அவர்கள் மனதையெல்லாம் நீர் கண்டீர் சுவாமி. அவர்கள் பயத்தில் இருந்தார்கள் ஆண்டவரே, எதிர்காலம் இல்லாமல் இருந்தார்கள் ஆண்டவரே, அவர்கள் துக்கத்தில் இருந்தார்கள் ஆண்டவரே, அவர்கள் அனாதைகளைப் போல இருந்தார்கள் ஆண்டவரே, ஆகாரம் இல்லாமல் இருந்தார்கள் ஆண்டவரே, எதிர்காலம் இல்லாமல் இருந்தார்கள் சுவாமி. ஆமாப்பா, அந்த பிள்ளைகள் வருத்தத்தோடு இருந்த நிலையில நீர் அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றீர் ஆண்டவரே. அவர்களை நீர் சந்தித்தீர் ஆண்டவரே, தோமாவை அழைத்தீர் ஆண்டவரே, தோமாவை பார்த்தீர் சுவாமி. நம்பிக்கை உரியவர்களையும் பார்த்தீர், நம்பிக்கை இல்லாதவர்களை நீர் பார்த்தீர் ஆண்டவரே. இன்றைய நாளிலே சுவாமி, எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவ குடும்பங்கள் ஆண்டவரே, துக்கத்தில் ஆண்டவரே அறையை பூட்டிக் கொண்டு, வருத்தத்தில், கடனில், நோயில் ஆண்டவரே, தோல்வியில், படிப்பு இல்லாமல், தொழில் இல்லாமல், வியாபாரம் இல்லாமல், விவசாயம் இல்லாமல், வருமானம் இல்லாமல் ஆண்டவரே, ஒரு விஷயங்கள் கூட எங்கள் வாழ்க்கையில நடக்கவில்லை என்றும் ஆண்டவரே, மனம் உடைந்தவர்களாக ஆண்டவரே, கண்ணீரோடு அறையை பூட்டிக் கொண்டு ஆண்டவரே, வாங்கப்பா என்று உம்மையே நோக்கி ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு யார் உதவுவார் சுவாமி? நாங்கள் பயந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எதிர்காலம் என்ன ஆகுமோ, இந்த விஷயம் நடக்குமோ நடக்காதோ, ஐயோ என் பிள்ளைங்க கரை சேர்வார்களோ சேர மாட்டார்களோ, என்னுடைய பிற பிள்ளைகளுக்கு நல்லது நடக்குமோ நடக்காதோ என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம். என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், நல்லவனா இருக்கணும், வரவ நல்லவளா இருக்கணும் என்று எதிர்நோக்குகிற பிள்ளைகள், ஐயோ திருமணமே ஆக மாட்டேங்கிறதே என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், எதிர்காலத்துல ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கலையே என்று வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள், என் வாழ்க்கை முழுவதுமே சாபமே என்று வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமாண்டவரே, எத்தனையோ பேர் அடி மேல அடி வாங்குகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில எல்லாமே தோல்விகள் தான் சுவாமி. இயேசப்பா, நீர் வாங்க ஆண்டவரே, உன் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்களை திடப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. சோர்ந்து போன உன்னுடைய மகனையும் மகளையும் நீர் கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனாதே போல தனியாகவே இருந்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு ஜெபித்தாலும் என்னுடைய மனபயம் போக மாட்டேங்குது, ஐயோ ஏதாவது நடந்துருமோ என்ற பயம் எனக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது என்று கண்ணீரோடு இருக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. ஆண்டவரே, தாம் மகனுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், தாய்
தாய்மார்கள் ஆண்டவரே தன் மகளுக்காக ஜெபிக்கிற தந்தைமார்களை கண்ணோக்கும் ஐயா. பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாத்தா பாட்டிகளை பாரும் ஆண்டவரே. அம்மா அப்பாவை பாரும் சுவாமி. ஏசப்பா, எங்களுக்கு ஆறுதல் யாரும் இல்ல ஆண்டவரே. நாங்க உண்மைதான்ப்பா நம்பணும் ஆண்டவரே. உண்மைதான் விசுவசிக்கிறோம் சுவாமி. உன் பாதையில் தான் வந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த உலகத்துல வேற யாரும் வேண்டாம் சுவாமி. நீர் ஒருவர் இருந்தால் போதும். உம்முடைய மடியில் நாங்கள் இருந்தால் போதும். உம்முடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும். உம் அபிஷேகம் இருந்தால் போதும். எல்லா பிள்ளைகளும் வெற்றி அடைவார்கள். இந்த பிள்ளைகளை வெற்றி அடைய செய்ய ஒரே தேவன் நீர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. நீ கொடுப்பது தீது. நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட், அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நேர்த்தி திருப்பலி, கிரகோரியன் மாஸ், ஆராதனை, உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த 100 ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி, அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம். இல்ல ஆத்மாக்களுக்காக, ஆத்ம இளைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதாவது 30 திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு, ஆஸ்மாவுக்கு, மூச்சு வாங்குவதற்கு, மூச்சு திணறலுக்கு, வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும். முழங்கால் வலிக்கு, சுகர், பிபி அனைத்திற்கும் இது உதவும். இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது உன்னத புத்தகம். ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையான ஜெபங்கள், செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள். அந்த ஜெபங்களை உடைய இந்த புத்தகம் வல்லமையானது. செய்வினைகளை அகற்றுவதற்கும், சாத்தான்களை விரட்டுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக அனுதினமும் ஜெபிக்க
ஜெபிக்கணும், என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த சேனலை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். Praise the Lord. God bless you all.